الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே என்று அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக எங்கள் உயிரிலும் மேலான காரூண்ய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, கண்ணியமான சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழர்களின் வரலாற்றில் சில துளிகள் என்ற இந்த தொடர் பாடத்திலே நாங்கள் நேற்றைய தினத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளியை பற்றி பார்த்தோம், ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். அதற்கு முன்னால் நாங்கள் மிகப்பெரிய ஒரு போர் வீரரை பற்றி பார்த்தோம், ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள். இன்று நாங்கள் இன்னொரு பார்வையில் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களோட பட்டியலில் ஒரு தளபதியும் ஒரு முன்னோடியும் மட்டுமல்ல, மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்த அந்த பட்டியலில் ஆக கடைசியாக மரணித்த சஹாபி என்ற நிலைப்பாட்டிலும் ஒரு பலமான ஒரு மனிதர் ஹஜ்ரத் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை பற்றி நாங்கள் இன்றைக்கி பார்க்கணும். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவர் குறைஷிகளில் ஒரு உயர்ந்த குலத்து பிள்ளை. அவர் சுவர்க்கவாதி என்று நபிகளாரால் நன்மாராயம் சொல்லப்பட்டவர். இஸ்லாத்தை ஆரம்பமாக ஏற்ற மனிதர்கள் என்று சொல்லும்போது சில சஹாபாக்களை பற்றி சொல்வார்கள். இவர் முதலாவவர், இவர் 2வது ஆள், இன்னார் 3வது ஆள் என்று சொல்கிற அந்த பட்டியலில் இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்லும்போது இவர் 6 பேர் இருக்கிற நேரத்தில் 7வது ஆளாக இஸ்லாத்துக்கு வந்தாள். அப்படி ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்த ஆட்களில் முக்கியமான ஆட்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அதே மாதிரி ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள், இது மாதிரி சஅத் இப்னு அபீ வக்காஸ், இவங்கெல்லாம் மெயினான ஆட்கள். இவங்க அபூபக்கர் ரலியல்லாஹுவோட பிரச்சாரத்தால் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வாரத்தோடு அவங்களோட தொடர்புள்ள இருந்த ஆட்கள் இவங்கெல்லாம். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு ஒரு பணக்காரர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஏற்றுக்கொள்ள ஒரு ரிவாயத்தில் ஒரு 17 வயசு, இன்னும் ஒரு அறிவிப்பில் 19 வயசுன்னு வந்து, இன்னும் ஒரு அறிவிப்பில் எப்படி வருகிறார் என்றால், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இந்த முகத்தில் எந்த முடியும் இல்லை. அப்போ இளம் வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மட்டுமல்ல, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை நல்லா விளங்கி ஏற்றுக்கொண்டவர். இன்னும் சொல்வதாக இருந்தால், மக்கால குறைஷிகள் என்ற கௌரவமான அந்த குடும்பங்களில் பொதுவாக உம்மவாப்பமார் என்று சொன்னால் எப்பயும் கண்ணியமாகத்தான் நடந்து கொள்வார்கள். அது கௌரவமாக வளர்ந்த பிள்ளைகள்கிட்ட குணம். அது வாப்பக்கு கை நீட்டி அடித்தவன், உம்மக்கு கை நீட்டுறவன், வாப்பக்கு ஏசுறது, இந்த கௌரவமான குவாலிட்டியில் வாரல. அது எந்த அளவுக்குன்னு அவங்களுக்கு சொல்கிறேன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக உஸ்மான் ரலியல்லாஹு கட்டி வச்சது யார் தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு சாட்சை வைக்கிறது. இன்றைக்கு பொடியன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி நான் சாட்சமாக இருக்க என்னமாலும் அட்வைஸ் பண்ணேலுமா? அப்படி பண்ணுறதுக்குரிய சூழல் இருக்குதா? உங்களோட வேலையை பாருங்கவான்னு விரட்டிடுவான். அந்த கட்டுப்பாடு, அந்த கௌரவம் என்ற குடும்பங்களில் பொடியில் இது வரதா இல்லை. மாமமாருக்கு பயம் இல்லை. நீங்கள் பாருங்கள், பழைய காலங்களில் வரலாறு எடுத்து பார்த்தால் அந்த பெரிய மாமன்டா அவ்வளோ பயம்.
மரியாதை. இன்றைக்கு இளம் ஜெனரேஷன் எங்கே போய் கொண்டிருக்கிறது தெரியாது. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நீ இஸ்லாத்துக்கு போகாது என்று சொல்லி அவரை கட்டி வச்சிட, அந்த கட்டி வச்சால் அவரோட சாச்சா, அவருக்கு ஒன்றுமே ஒரு செல்வம் இல்லை, அவர் அடிபட்டு கொண்டு அப்படியே இருக்கிறார். உஸ்மானுடைய அந்த கொள்கை பிடித்தமும் கொள்கையில் உள்ள உறுதிப்பாட்டையும் நன்றாக விளங்கிய அந்த ஷாச்சாவுக்கு இவரை மாற்ற இயலாது என்று சொல்லி பரிதாபத்தை பார்த்து அவுத்துட்டார். இத்தனைக்கும் அவருக்கும் பணம் இருக்குது, வளம் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் சாத் இப்னு அபீ வக்காஸ். அதான் நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொல்கிற, யார் உம்மக்கு வாப்பக்கு ஏசுவானோ அவனுக்கு அல்லாஹ்ட லானத்துண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் ஆச்சரியமாக புதினமாக தான் கேட்குற, யாரை சொல்ல உம்மக்கு வாப்பக்கு யாரை சொல்ல ஏசுவது அப்படின்னு. இந்த கதை பார்த்தால் ஒப்போசிட்டாக இருக்குது பார்க்கலாம். அவதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு உம்மக்கு வாப்ப கேசுறது நான் சொல்லலை, நீங்கள் இன்னொத்தண்ட உம்மக்கு வாப்ப கேசினால் அவன் திருப்பி உடம்புக்கு வாப்ப கேசுவான். அது நீங்கள் உடம்புக்கு வாப்ப கேச்சு வாங்கி கொடுத்து நீங்கள் ஏசின மாதிரி என்னங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் பார்த்தால் அந்த காலத்தில் கௌரவமான முறையில் இருந்திருக்கிறத பார்க்கலாம். சாத் இப்னு அபீ வக்காஸ் ரொம்ப ஆச்சரியமானவர். அவங்க எல்லாரும் உம்மை வாப்பம் நல்லா மதிச்சிருக்கிற நிலைமையில் இந்த சாத் இப்னு அபீ வக்காஸ் ரொம்ப வித்தியாசம் என்னென்னா, எல்லாராலையும் பேசப்படுகிற அளவுக்கு உம்மக்கு வாப்பக்கு நல்லா பணிவிடை செய்கிறவர், உம்மாவோட அவ்வளோ இறக்கம் அவர். இது எல்லாராலும் பேசப்படுற ஒரு செய்தி என்றால் அது வித்தியாசம். அப்படி ஒரு அன்பு, இப்படி அன்பாக இருக்கிற சூழலில் தான் அவருக்கு இஸ்லாம் கிடைக்கிறது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த உம்மை பார்க்குறத எதை யூஸ் பண்ணுறா நல்லா தெரியும். உம்மக்கு சாத் இப்னு அபீ வக்காஸ் என் மகன் என்னோட சரியான அன்பு. இப்போ இவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே வீட்டுக்குள்ளே பிளவாயிட்டு, மகனே எங்களோட பாட்டன் கூட்டங்கள் எல்லாம் எங்களோட வாப்பம்மார் அப்பம்மார் எல்லாரும் வணங்கி இந்த சிலை வணக்கத்தை நீ விட்டுட்டு இதெல்லாம் பிழை என்று சொல்லிட்டு போகாத மகன், இது புதிய மார்க்கம், நீ ஏற்றிருக்கும் இந்த இஸ்லாத்தை நீ விட்டுட்டு வராட்டி நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். சாத் இப்னு அபீ வக்காஸோட உம்மை தான் சொன்னது, நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், நான் சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்து அப்படியே நான் செத்து போனால் உனக்கு வரப்போ போகிற அவப்பெயரும் அவமானமும் அபகீர்த்தியும் யா காத்தில உம்மி, உம்மவை கொன்றவனே என்ற இழிவான பேர் உனக்கு வரப்போ போகுதுடா மகனே, நீ எச்சரிக்கையாக இரு, நீ அந்த பேர் வராமல் உன்னை கௌரவம் பாதுகாக்கப்படணும்னா நீ மதத்தை விட்டுட்டு வா அப்படி சொன்னான். சாத் இப்னு அபீ வக்காஸுக்கு உம்மவா அல்லாவா, இதுதான் அந்த கொள்கை. நீங்கள் பேர் நல்லா விளங்கணும், கொள்கை என்றது அல்லாவை திருப்திப்படுத்துறது, அதான் இஸ்லாம். அல்லாவை திருப்திப்படுத்துறது மட்டும்தான் அடித்தளமாக, கொள்கை அடித்தளமாக தான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதீ குன்தும் துஅதூன். இஸ்லாம் என்றது இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், ரப்பு அல்லாஹ் என்று. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சரியாக படித்து கொடுத்தாங்க. நீங்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புல்லை அறுக்க சொன்னது புள்ளையா உங்களுக்கு அல்லாவா, புள்ளையே இல்லாமல் இருந்துட்டு கிடைச்ச புள்ளையில் வரக்குள்ள அந்த புள்ளையோட வித்தியாசமான அன்பு அந்த கட்டத்தில் அல்லாவா இந்த புள்ளையா உங்களுக்கு, யா அல்லாஹ் நீ தான் எனக்கு போன யா அல்லாஹ். சாத் இப்னு அபீ வக்காஸுக்கு ஏற்படுகிற சோதனை தன்னை உம்மவோடு சமாளிக்கிற சோதனை. உம்மை பிடிவாதமாக இருக்கிற அந்த சிலை வணக்க கொள்கையில். அப்போ அவள் சொல்கிற, நீ இஸ்லாத்தை விட்டுட்டு வராட்டி நான் உண்ணாவிரதம் இருக்கேன். ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறா. உம்மா நீங்கள் இப்படி செய்யாதீங்க உம்மா, நான் உறுதியாக தான் இருக்கிறேன், நான் உறுதியாக இருக்கிறேன், நீங்கள் இப்படி செய்யாதீங்க. ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்துட்டா. அதுக்கு பின்னால் அடுத்த நாள் பார்த்தா அடுத்த நாள் உண்ணாவிரதம் இருக்கிறார். ஆனாலும் சாத் இப்னு அபீ வக்காஸின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. மூன்றாவது நாளும் அதே மாதிரி உண்ணாவிரதம் இருக்கிறார். சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு ஒவ்வொரு நாளும் இறக்கப்படும். எந்த உம்மை அந்த அவ்வளோ அன்பாக இருக்கிற சாது உம்மோட எப்படி பேசிப்பார், எப்படி அழுதிப்பார், எப்படி தெளிவுபடுத்திப்பார், என்னென்ன முயற்சியெல்லாம் செஞ்சிருப்பார். அவர் பிடிவாதமாக இருக்கிறார். கடைசியாக சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, அம்மா நீங்கள் இப்படியே இருந்து நீங்கள்
நீங்கள் மௌத்தா போனாலும் நான் இந்த இஸ்லாத்தை விட மாட்டேன். அது ஒரு சைடு. நீங்கள் இப்படியே இருந்து உண்ணாவிரதம் இருந்து பல நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து நீங்கள் மௌத்தாகி அதுக்கு பின்னால் மறுக்கவங்களுக்கு அல்லாஹ் உயிரை தந்து அந்த உயிரை நீங்கள் பல நாட்கள் இதே மாதிரி உண்ணாவிரதம் இருந்து நீங்கள் துடிக்க துடிக்க மௌத்தாகி திரும்ப அல்லாஹ் உங்களுக்கு மீண்டும் உயிரை தந்து அதே மாதிரியே நீங்கள் பல நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து நீங்கள் துடித்து துடித்து நீங்கள் மௌத்தாகி மாறி மாறி அல்லாஹ் 100 முறை உங்களுக்கு உயிரை தந்து 100வது முறையில் நீங்கள் துடித்து துடித்து உண்ணாவிரதம் இருந்து மௌத்தானாலும் நான் நேற்றிருக்கிற இந்த இஸ்லாத்தை விட மாட்டேனும்மா. நீங்கள் விரும்பினா சாப்பிடுங்க, விரும்பினா நீங்கள் சாப்பிடாம நான் கொள்கையை விட மாட்டேன். சாத் இப்னு அபீ வக்காஸுடைய அந்த நிலைப்பாட்டை பார்த்தோன்னே தான் உண்ணாவிரதத்தை விட்டுட்டு ஒதுங்கினவர். கண்ணியமான பெரியவர்களே, சாத் இப்னு அபீ வக்காஸ் மாதிரி சுவர்க்கவாசியின் நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அபூபக்கர் ஃபில் ஜன்னா சுவர்க்கவாதி நாங்கள் சொல்லலாம். உமர் ரலியல்லாஹு சுவர்க்கவாதி நடமாடுகிற சுவர்க்கவாசி. உஸ்மான் ரலியல்லாஹு சுவர்க்கவாசினாங்க. அலி ரலியல்லாஹு சுவர்க்கவாசியாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சுவர்க்கவாசினாங்க. சயீத் இப்னு ஸைத் என்ற ஒரு சஹாபி சுவர்க்கவாதினாங்க. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு சுவர்க்கவாதினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சுவர்க்கவாதினாங்க. அபூ உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு சுவர்க்கவாதினாங்க. இந்த 10 சஹாபாக்கள் சுவர்க்கவாதினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவளை சுவர்க்கவாசி என்று சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெஸ் பண்ணி அவர் சொல்லல, அல்லாஹ்வோட வஹியத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவங்க சுவர்க்கவாதி. ஏன்? அல்லாஹ்க்கு தெரியும் நான் சுவர்க்கவாதி என்று மும்மொழிந்தாலும் அந்த வேர்டை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு சுவர்க்கவாசின்னு சொல்லிட்டு நான் எப்படி வாழ்ந்தா எனக்கு சுவர்க்கம் தானே நபி சொல்லிட்டாங்க தானே, இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு அல்லாஹ்க்கு தெரியும். மிக பயங்கர இபாதத்தாளிகள் இவங்கெல்லாம். நீங்கள் பார்க்கலாம் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவருடைய தர்மத்தை பற்றி நீங்கள் சொல்கிறேன்னா, மக்காவை வெற்றி கொண்ட டைமில் அப்போ எல்லாரும் மதீனாலேருந்து மக்காவுக்கு போய்த்து 10,000 பேர் கொண்டு சஹாபாக்கள் மக்காவுக்கு போய்த்து மக்காவை வெற்றி கொண்டுட்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் சாத் இப்னு அபீ வக்காஸ் கடுமையாக சோமில்லா பிடிச்சிட்டு அவர் நினச்சாரு நான் இதோட மௌத்தா போய்த்துடுவேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார அவரை நோய் விசாரிக்கிறதுக்கு அந்த டைமில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிற அல்லாஹ்வுடைய நபி எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும்தான் இருக்கிறாங்க, நான் இந்த மொத்த சொத்தையும் ஊசி பிமாலி குல்லி என்ற எல்லா சொத்துகளையும் நான் மௌத்தானால் நான் வசியச் செய்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அவ்வளோ சொத்தை நீங்கள் தர்மம் செய்யுங்க நபி என்று சொல்கிறார். அதில் நிறைய சட்டத்திட்டங்கள் வர அந்த சட்டம் அந்த ஹதீஸில் பாருங்க. சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு பார்த்து தான் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வேண்டாம் சாத் அப்படி செய்யவானம், எல்லா சொத்தையும் நீங்கள் மௌத்தானா அவ்வளோ சொத்தையும் நீங்கள் தர்மமாக கொடுக்க சொல்ல வேண்டாம் என்ன ரசூலுல்லாஹ். அப்போ இப்படி சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு அப்போ அறவாசியை கொடுங்க யார சொல்லான்றார். வேண்டாம் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னால் அவர் திருப்பி அந்த கடைசி வருத்தத்தில் சொல்கிறாரு அப்படி என்ன என்னை மொத்த சொத்தையும் 3ஆக பிரித்து 3இல் 1 கொடுங்க யார சொல்லலான். அதே கேட்டுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற அஸ்ஸுலுஸு வஸ்ஸுலுஸு கஸீர், நீங்கள் 3இல் 1 தர்மம் செய்ய சொல்வதாக இருந்தாலும் அதுவும் மிச்சமாக இருக்கிறது என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் இப்னு அபீ வக்காஸை தான் பார்த்து சொல்கிற இன்னக்க அன் ததஅ வரஸதக அக்னியா கைருன் லக மின் அன் ததஅஹும் ஆலத்தன் யதகஃபஃபூன அன்னாஸ். சாத் உங்களோட அனந்தரக்காரர்களை உங்களோட பிள்ளைகளை நீங்கள் மௌத்தாக கொள்ள நீங்கள் பணக்காரராக விட்டுட்டு போகிற சிறந்தது அவங்கள கை நீட்டி மக்கள்கிட்ட கேட்குற ஏழைகளாக விட்டுட்டு போகிறத விட, எனவே நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தர்மமாக கொடுக்காம உங்களோட பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போங்க நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனந்தர சொத்தாக. இதெல்லாம் அந்த பிற்போக்கு சிந்தனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற எண்ணங்கள். இதெல்லாம் சில பேரை பார்க்கலாம் நீங்கள், இதெல்லாம் அழிஞ்சு போகிற துனியா இதெல்லாம் என்னத்துக்குன்னு சொல்லி அவர்கிட்ட வாழ்கிற காலத்தில் எல்லா சொத்தையும் பெருசாக சம்பாரிச்சுட்டு பெருசாக அழிச்சிட்டு போய்த்துட்டு, பெருசாக சம்பாரிச்சுட்டு பெருசாகவே அழிச்சு நாசமாகிட்டு போய்த்துட்டு. பிள்ளைகளை பார்த்தோன்னா கேள்விப்படுற உங்களோட வாப்பை இப்படி நல்ல வாகனம் வச்சவர் இப்படி வச்சார் அப்படி வச்சார் இப்படி வச்சார் எல்லாம் அட்டை போட்டுக்கோ கால் எல்லாம் மண்ணாக்கிட்டு போய்த்தார். பிள்ளைகள் துவா செய்யல,
கண்ணியமான சகோதரர்களே, அந்த புள்ளல் ஈமானோடு இருந்தால் துவா செய்வாங்க. இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் பேத்தி ஈக்கிவிட்ட பார்த்தா அதையும் கடைசி கட்டத்தில் வித்துட்டு தானே பேத்திக்கிறது பாருங்கள், கேலஸாக வாழ்ந்துட்டீங்கிற அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், சில பேர் மார்க்க பக்தியில் என்ன தெரியுமா செய்வாங்க, புள்ளலுக்குன்னு ஒன்றும் சம்பாதிக்கல, எல்லாம் மறுமைக்காக நிறுத்திட்டு இந்த புள்ளகள்கிட்ட எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் அப்படியே பொதுபோக்காக மார்க்கம் என்ற அந்த பக்தி என்ற அந்த அந்த அறிவீனமான சிந்தனையில் போகிறத பார்க்கலாம். சம்பாதிக்கல, நல்லா சம்பாதிக்கலுமான இருந்தும் சம்பாதிக்கல, தேவையில்லவா இது அன்றைக்கு திருண்டி தான் போதும் அப்படி என்ன மாதிரி நின்றுறது. ஆனால் இஸ்லாம் என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமானது. கண்ணியமான சகோதரர்களே, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு என் சொத்து எல்லாத்தையும் நான் தர்மம் செய்ய போகிறேன்னு உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சரியானிட்டு நிற்கல. அது மாஷா அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுக்க சொல்கிறீங்களா நீங்கள், சரியா? அப்போ அப்படி சொல்லலை, வேண்டாம் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் தான் நீங்கள் பார்க்கலாம் மரண சாசனம் என்ற ஒரு பகுதி இருக்குது. அதுக்கு தான் அரபுல வசியத்துன்னு சொல்கிறது. ஒருத்தர் மௌத்தானால் இந்த மௌத்தானவருடைய சொத்தை அனந்தர சொத்தாக பங்கு வைக்கிறதான் மீராஸ் என்று சொல்கிறது, அல் வராசத் என்று சொல்கிறாங்க. இன்னொரு பகுதி இருக்குது அல் வசியா, மரண சாசனம் என்ற. மரண சாசனம் என்ன தெரியுமா, நான் மௌத்தாகிறதுக்கு முன்னால் சொல்கிறேன், நான் மௌத்தா போனால் என்ற சொத்தை நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறது தான் இந்த மரண சாசனம் என்றது. அப்படி மரண சாசனமாக செய்கிற நேரத்தில் ஒத்தருடைய சொத்தில் அவருக்கு மௌத்தானால் என்ற சொத்தை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு செய்யலாம். ஆக டொப்பில் எவ்வளோ தெரியுமா, ஆக மேக்சிமம் எவ்வளோ தெரியுமா செய்யலாம், 3இல் 1 தான் ஆகக்கூடியலாம் செய்யலாம். இது இந்த ஹதீஸில் தான் இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வாழ்கிற காலத்தில் என் பிள்ளைகளுக்கெல்லாம் வீடுகளெல்லாம் கட்டி கொடுத்துக்கிறேன், எனக்கென்று எந்த ஆளும் மறுமைக்கு சேர்க்கணும், எனவே நான் மௌத்தானா ஒரு சொத்தும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணும் வசியத்து எழுதுகிறாரு. ஒரு பள்ளி ஒன்று கட்டுங்கன்னு சொல்லி அந்த வசியத்து ரிஜெக்ட் ஆகும். அதில் டொப்புள் எல்லாத்தையும் செலவழிக்கிறது ஒரு பள்ளி கண்டால். பள்ளி அல்ல எதுவாக இருந்தாலும் அல்லாட அனந்தரக்காரர் என்ற லிஸ்டில் உள்ளவங்களுக்கு அந்த பங்கு வைத்து தராகும். அதனால் ஒருத்தருக்கு வசியத் செய்கிறாரு, அது வேறு பாடம். அது சஅத் இப்னு அபீ வக்காஸ் இந்த சம்பவத்தில் தான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி எடுக்கப்படுறது. எனவே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரொம்ப ஆச்சரியமானவர், அவருடைய தர்மம் வித்தியாசமானது, அவருடைய ஆச்சரியமானவர் தெரியுமா. கிஸ்ரா கோட்டையை கைப்பற்றினது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் பயங்கர போர் தளபதி. அவர் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில், என்ற காதால் நான் நபியிட வாயிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாயிலிருந்து என்ற உம்மாம் வாப்பாம் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று யாரை பார்த்து சொன்னதை கேட்டில்லை, ஆனால் சஅத் இப்னு அபீ வக்காஸை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எந்த கட்டத்தில் தெரியுமா, உஹது யுத்தத்தில் வச்சு சஅத் இப்னு அபீ வக்காஸுடைய பங்களிப்பு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம் சமூகத்தில் கட்டும் வேகமாக இலக்கு தவறாமல் குறிவைத்து அடித்த ஒரு அம்பெறுகிறதுல திறமசாலி ஹதரத் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் பார்க்கலாம், சுவர்க்கவாதியின் நன்மாராஜல் சொல்லப்பட்ட இவருடைய பங்களிப்பு ரொம்ப ஆச்சரியமான. அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருந்து அவ்வளோ யுத்தத்திலே கலந்து கொண்டார். ஒன்று சரி பிளசாதவர். நீங்கள் பார்க்கலாம், பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட பத்ர் சஹாபாக்கள் என்ற சிறப்புள்ள இவர் இருக்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்பகால தியாகிகளில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் இருக்கிறார். உஹது யுத்தத்தில் கலந்து கொண்டது என்பது ஒரு சிறப்பு. ஆனால் உஹது யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலை விட்டுட்டு என்றதை விட சிதறடிக்கப்பட்டு ஓடின அங்கே சிதறி போன டைமில் தல்ஹா ரலியல்லாஹு இருந்தாங்க. சொர்க்கவாசின் நன்மாரான் சொல்லப்பட்டத்தில் நான் அன்று சொல்லுறது மிஸ்ஸான தல்ஹா ரலியல்லாஹு, தல்ஹா இப்னு உபைதில்லா, தல்ஹாவும் ஒருவர். உஹது யுத்தத்துடைய நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி வளைச்சி காபிர் அடித்து கொல்ற கட்டமாயிட்டு ஒத்தரும் இல்லை. ஒரு சாதுதான் ஒரு தல்ஹா தான் இருந்தார். அடிக்கிற அம்புகளுக்கெல்லாம் கைகால கடந்த நாள் அவருடைய கை சூகையாகியது. உஹது யுத்தத்துடைய நாளை அறிமுகப்படுத்தும் போது ரசூல் எப்படி சொன்னாங்க தெரியுமா, தல்ஹா, அது தல்ஹாவுடைய நாள்னா. இப்போ பல பேரும் சிதறி ஓடுற நேரத்தில் இந்த தல்ஹாவோடு ரசூல்லாவோடு ஒன்றுக்கு இருந்த ஒரு ஆள் தான் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னும் ஆச்சரியமாக அவரை பற்றி சொல்கிறதா இருந்தால், சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹந்தக்கில் கலந்து கொண்டாங்க, ஹுதைபியா யுத்தத்தில் கலந்து கொண்டாங்க, ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்டாங்க. அது மட்டுமல்ல, மக்கா வெற்றியில் கலந்து கொண்டாங்க, ஹுனைனில் கலந்து கொண்டாங்க, அவ்வளோ யுத்தத்திலையும் கலந்து கொண்டாங்க சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவு கண்டா
ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி தலைவராக இருக்கிற காலத்தில் கிஸ்ரா கைப்பற்றப்பட்டது. அதை கைப்பற்றியது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் பார்க்கலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் பெரிய ஒரு தளபதியாக நியமிக்கப்பட்டார். மிஸ்ரில் ஒரு கவர்னராக நியமிக்கப்பட்டார் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த இடத்துல புனர் நிர்மாண வேலைகளை திட்டமிட்டு செஞ்சார். ஒரு கலீஃபாவாகிறதுக்கு தகுதி வாய்ந்த ஒரு ஆளாக இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிற நேரத்தில் அந்த கடைசி கட்டத்தில் மஸ்ஜித் நபவியில் வச்சு அபு லூலுவா என்ற ஒரு நெருப்பு வணங்கி மதீனாக்கு அவன் வேலைக்கு வந்தவன், அவனோட டெக்ஸை இவர் கூட்டல்ல, அவன் வேற மாதிரி நினைச்சான் என்னோட டெக்ஸை இவர் கூட்டுறாருன்னு சொல்லி அவன் சதி செஞ்சு சொப்பகுடைய தொழுகையை தொழுவிக்கிற நேரத்தில் மஸ்ஜித் நபவிக்குள்ளே புகுந்து ஒரு அருவாளால் கீறினான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மேலே. அதில் வருத்தத்தோடு இருக்கிற நேரத்தில் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு மகனை கூப்பிட்டு சொல்கிற, மகன் என் 85,000 திர்ஹம் கடனாக இருக்கிறேன் மகனே. உலகத்தில் 3 ஒரு பகுதியை ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இன்று உலகம் பேசுகிற ஒரு நீதமான ஆட்சி ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி. ஆனால் அவ்வளோ பெரிய ஆட்சியை செஞ்சு அவர் மௌத்தாகக்குள்ள கடனாளியாக மௌத்தாளர் என்றால் இன்றைக்கு சாதாரண பதவிக்கு வந்தவன் பொருளாளியாக மாறுறார். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ அந்த கட்டத்தில் அடுத்த ஹலீஃபா யாரென்றதை நியமிக்கணும் என்றதுக்கு சொல்கிறாரு, ஹத்தாபுடைய குடும்பத்தில் யாரையும் ஹலீஃபாவாக்குவானோ. இந்த உமரோட போதும் உமருடைய குடும்பத்துக்கு அப்துல்லா இப்னு உமரையும் வேண்டாமன்னாங்க. ஆனால் அவரை நடுவராக நியமித்தாங்க. அதில் சொன்னார் ஆச்சரியமாக, உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவெடுத்தாங்க, யாரையும் ஹலீஃபாவாக தெரிவு செய்வானோ. அல்லாஹ்ட நபி மௌத்தாகும் போது யார் யாரை பார்த்து சுவர்க்கவாதி என்று நன்மாராய் சொல்லப்பட்டவங்களாக இருந்தோ அந்த ஆட்கள் எல்லாம் எடுங்கன்னா 6 பேர் இருக்கிறாங்க. அந்த 6 பேரும் இருக்கக்கொள்ளதான் அந்த 6 பேரில் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகி போய்த்துட்டாங்க. ஏன்னா அந்த உங்களுக்கு தெரியும், தாவுன் அமாவாசை சொல்கிற இந்த பிளேக் நோய் என்று அந்த தாவுன் என்ற அந்த நோய் இல்லை. இப்போ நாங்கள் இந்த கொரோனா காலத்தில் ஒரு ஹதீஸை படிக்கிறோம். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த இடத்துல அது இருந்ததோ அந்த பரவுகிற நோய், அந்த ஈக்கிற ஆட்கள் வெளியே போவானும், வெளியே நிற்கிறவங்க உள்ளுக்கு வருவானும். பரவலாக உலகம் பேசின 1400 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கமாக சொல்லப்பட்டது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துல வச்சு கேட்குறாங்க, இந்த இடத்துக்கு நாங்கள் போகிறதா இல்லையா? அப்போ அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அங்கிருந்து கொண்டு தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரவேற்கிற கட்டம். அது கேள்விப்பட்டோன்னே இது சம்பந்தமாக இப்போ என்ன செய்கிறேன் நான் சஹாபாக்கள் சொல்லி, நீங்கள் போகவான கொத்தா மனுஷன் மௌத்தா பேத்திக்கிறாங்க. இது சம்பந்தமான ஒரு ஹதீஸ் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு முன்மொழிந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டேன். அப்போ வார வழியில் அங்கே அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அங்கே வச்சு நீங்கள் இப்படியெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய கதரில் எழுதப்பட்டிருந்தால் மௌத்தாகிறேன்னா மௌத்தாகத்தானே. நீங்கள் வராமல் இருந்தாலும் மௌத்து, வராமல் வந்தாலும் மௌத்தான். நீங்கள் மௌத்து எழுதப்படாட்டி இங்கே வந்து நான் மௌத்தா போப்படலையே, அல்லாஹ்வுடைய விதியிலேருந்து நீங்கள் விரண்டோட போகிறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் வாரன்றது அல்லாஹ்வுடைய விதி என்ற மாதிரி நான் முடிவெடுத்துட்டு திரும்பி போகிறதும் அல்லாஹ்வுடைய விதியில் உள்ளது தானே என்று சொன்னாங்க. அந்த முடிவெடுத்துட்டு போகலாம் இந்த ஹதீஸ் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்போ அந்த 6 பேரில் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஷாமில் வச்சு இந்த நோய் பரவி அதில் தான் மௌத்தாகினாங்க அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ இருந்த 6 பேரையும் எடுத்து தான் சொல்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த ஹலீஃபாவை இதுக்குள்ளே தெரிவு செய்யுங்கள் சொல்லி. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு கேளாது, நான் விட்ரோ பண்ணி கொள்கிறேன். சஅத் இப்னு அபீ வக்காஸும் விட்ரோ பண்ணி கொண்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அதில் ஒரு தகுதி வாய்ந்த ஒரு ஆளாக இனங்காணப்பட்ட ஒரு ஆள் தான் சஅத் இப்னு அபீ வக்காஸ். நானும் அவர் பின்வாங்கினவர். நான் எனக்கு இந்த அமானியத்தை முன்னுக்கெடுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பின்னுக்கு கடைசியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் அவங்க பதவி ஆசையில் நிற்கல, லா இலாஹா இல்லல்லாஹ். ஆனால் அவங்க நினச்சாங்க, அவங்க இதை எங்களுக்கு செய்யலும், இதை யாரும் விட்டுட்டு ஒதுங்கப்படாது. சில பொறுப்பான விஷயங்களை பொறுப்பானவங்க அதை எடுக்காமல் பின்வாங்கப்படாது. அந்த வகையில் நன்மை. எனவே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சூராவில் 6 பேர் கொண்ட குழுவில் அவர் நியமிக்கப்பட்டிருந்ததை எங்களுக்கு பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே,
சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த சஅத் துஆ கேட்டால் நீ கபூலாக்கு யா அல்லாஹ். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த முஸ்தஜாபு தஅவாவாக துஆ அங்கீகரிக்கப்படுகிற ஒரு ஆளாக இருந்தார். பிற்காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், அவர் இந்த சிஃபின் யுத்தம் நடக்கிற காலப்பகுதியில் அலி ரலியல்லாஹு முஆவியா ரலியல்லாஹுக்கு இடையில் நடந்த இந்த பிரச்சனை போகக்குள்ள முழுமையாக டோட்டலாக ஒதுங்கினார். நான் ஒரு சைடுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒதுங்கின ஒரு ஆள் உண்டு, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கடைசியாக சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் மௌத்தானது அக்கீக்குன்னு சொல்கிற ஒரு இடத்துல. அவரெல்லாம் இந்த போர்க்களங்களை சந்தித்து கடைசியாக நீண்ட காலம் உலகத்தில் வாழ்ந்துட்டு கடைசியாக இந்த அக்கீக்குன்னு சொல்கிற மதீனாக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் வச்சு தான் அவர் மௌத்தாகிறது. அவர் ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யப்பட்டதாக வரலாறு சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச அவருடைய வரலாற்று தகவல் ஒவ்வொன்றாக வாசிக்கும் போது போர்க்களங்கள் நடந்த பகுதிகள் என்றால் விரிவான பகுதிகள். நான் எல்லாம் சுருக்கமாகத்தான் இந்த பகுதியை உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். எனவே சஅத் இப்னு அபீ வக்காஸுடைய ஈமான், அவர் ஆரம்ப காலத்தில் அவர் இஸ்லாத்துக்கு வந்தது, அவர் சுவர்க்கவாதி நபிகளார் முன்மொழிந்தது, அதே போன்று பதவி ஆசை என்ற இல்லாமல் இருந்த ஒரு தன்மை அவர்கிட்ட பார்த்தது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிதாக வ உம்மி, என்ற உம்மாவும் பாப்பாவும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று ஒருத்தரை பார்த்து சொன்னது. உஹது களத்தில் கடுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பக்கபலமாக நின்றது என்ற பல பகுதிகளை பார்த்தோம். அதே மாதிரி அவருடைய தர்மத்தை நாங்கள் பார்த்தோம். என்ற படிப்பனையாக என்ற சொத்தை முழுமையாக கொடுக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. எனவே இந்த வரலாற்றிலிருந்து நாங்கள் படிப்பினையும் பாடமும் பெறுவோமாக. அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.